வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அனுகிரகன். சுந்தர் கிருஷ்ணுடைய டைரக்ஷனில் முரளி ராதாகிருஷ்ணனுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் அனுகிரகன். அனுகிரகன் படத்தினுடைய டைரக்டர் சுந்தர் கிருஷ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வினோத் காந்தி அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கே சதீஷ்குமார், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரெஹான் அண்ட் படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க விஜய் கிருஷ், முரளி ராதாகிருஷ்ணா, ஸ்ருதி ராமகிருஷ்ணன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, அப்பாவுடைய கனவுக்காக பையன் பண்ணக்கூடிய செயல் என்ன ஆகுது அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் முரளி ராதாகிருஷ்ணா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அப்பா அம்மாங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து அடுத்து அவங்களுடைய மகள் மேலே அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்களுடைய ட்ரீம் வந்து இவங்களாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய செயல்கள் ஒன்று ஒன்று அவங்க சக்ஸஸ் ஆகும்போதுலாம் நம்மளே சக்ஸஸ் ஆனோம் அப்படின்றது ஃபீல் வரும். அதனால அவங்கள வந்து இது அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியாமல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பிடிச்சி பண்ணுவாங்க, சில பேர் ஓகே சொல்லிட்டாங்களேக்காக ஒரு செயல், அது ஒரு இன்வால்மெண்ட்டே எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கடைசியாக ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகி அது பெரிய அடுத்த லெவலுக்கு போகும். இதனால பேரண்ட்ஸோட ஒரு சரியான ஒரு பாண்டிங் எல்லாமே போகிறது இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆனால் அப்பாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவருக்கு நிறைவேறாத ஒரு ஆசையை மகன் வந்து டைம் டிராவல் பண்ணி அவருடைய சின்ன வயசுக்கு போய் அதை வந்து மாற்றணுன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் இந்த அனுகிரகன் படத்தினுடைய கதை. ஸோ அது டைம் டிராவல் பண்ணி போய் கரெக்டாக அப்பா நினச்சதை பையன் பண்ணானா இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு த லைஃப் வந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சுன்றது தான் இந்த அனுகிரகனை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஒரு எமோஷ்னலாகவும் சரி, அதே சமயத்தில் எல்லாரும் ரசிக்கிற தன்மையிலையும் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்துக்கான மியூசிக் ரெஹான் அவங்களுடைய மியூசிக் படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களை நீங்கள் பார்த்துக்கிற விதத்தை தாண்டி பசங்க எந்த அளவுக்கு உங்கள் மேலே மறுபடியும் பேக் டு த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் இந்த வீக்கெண்ட் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள்.